ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வந்த கிளிமுக்கு மாங்காவை நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? இப்போ மாங்காவை எல்லாம் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு தொடச்சி வச்சுக்கிட்ட மாங்காவை நான் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டேன். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணல, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் தான் நான் காய வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏன் இப்படி பண்ணேன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இந்த மாங்காவை காய போட்டு நமக்கு உப்பு மாங்காய் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கீழே மாங்காவை போட்டுட்டு அப்புறமா பொடி உப்பு போட்டேன். ஆனால் கல் உப்பு போடுறது தான் பெட்ரு. என்கிட்ட பொடி உப்பு தான் இருந்துச்சு, அதனால் பொடி உப்பு போட்டேன். ஒவ்வொரு லேயராக போட்டுக்கிட்டு அப்படியே மூடி வச்சுக்கிட்டேன். மறுநாளைக்கு எடுத்து அதை குலுக்கி விட்டேன். அடுத்த மறுநாளைக்கு எடுத்து தான் நான் காய போடவே தொடங்கினேன். அப்போ தான் அதில் உப்பு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. நான் லைட்டாக தான் உப்பு போட்டேன், ஏன்னா இது ஊறுகாய் போடுறதுக்கு எனக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு லைட்டாக உப்பு போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டும் வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. இதை நான் ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். தேவைப்படக்கூடிய டைம் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு ஊறுகாய் போட்டுக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.